நம்முடைய ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் இருக்கிறார். வணக்கம். நமஸ்காரம். ஸ்ரீரங்கத்துக்கு சென்றார். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி என்பது அவருடைய மூதாதையர்களுடைய ரகுவம்சத்துடைய குலதெய்வம் என்பது ஐதீகம். ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கும் ராமாயணத்துக்கும் ராமருக்கும் தொடர்பு அநேகமாக எல்லாருக்கும் அறிந்தது. ராமர் பிரதிஷ்டை செய்த ராமநாத சுவாமி தான் இன்றும் வழிபடப்படுகிறார். ராமாயணத்துக்கும் ராமருக்குமான தொடர்பை இன்னும் விரிவாக நீங்கள் சொல்ல கேட்கலாம். அதாவது நமக்கு கிடைச்சிருக்கிற இதிகாசங்களில் எத்தனையோ இதிகாசங்கள் இருந்தாலும் நாம் ரொம்ப சிறப்பித்து சொல்கிறது ராமாயணம், மகாபாரதம். இது ரெண்டைத்தான் நம்ம ரொம்ப சிறப்பித்து சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, அது பகவானோட அவதாரத்தை பற்றி சொல்கிறதாக இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை நெறிமுறைகளை இந்த ரெண்டு இதிகாசங்களும் சொல்கிறதுனால அது இன்றைக்கும் எத்தனையோ 1000 ஆண்டுகள் கடந்தாலுமே இன்றைக்கும் நமக்கு அதில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அதில் இருக்குது. அதில் எஸ்பெஷலி ராமாயணம் பார்த்தோம் அப்படின்னா, ராமாயணம் கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதாக இருந்தாலுமே இந்த வால்மீகி அவர்கள் எழுதின ராமாயணம் தான் ராமன் காலத்தில் ராமனே சில சம்பவங்களை சொல்லி எழுதினதாக சொல்லப்படுவதுண்டு. அந்த ராமாயணத்தை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா அதன் பிறகு எத்தனையோ ராமாயணங்கள் வந்தாலுமே நமக்கு மூலம் அப்படின்னா இந்த ராமாயணம் தான் சொல்ல முடியும், வால்மீகி ராமாயணம் தான் சொல்ல முடியும். அதே போல் ராமபிரானுடைய நீங்கள் சொன்னீங்க, இப்போ சொன்னதை கேட்டு, ராமபிரான் பல இடங்களில் கடந்து இந்த பாரத தேசத்தில் பல பூமிகளை கடந்து தான் கடைசியாக ராமேஸ்வரம் பகுதிக்கு அந்த சீதாதேவியை மீட்பதற்காக தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு செல்கிறார். எத்தனையோ இடங்கள் போனாலுமே கடைசியில் ஒரு முக்கியமான இடம் எது அப்படின்னா இந்த ராமாயணத்தில் நம்மெல்லாம் தமிழர்கள் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ ராமேஸ்வரம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ராவணவதத்துக்கு முன்பும் பின்பும் கூட முக்கியத்துவம் பற்றி விரிவாக பேசலாம். பிரதமர் நரேந்திர மோடியுடைய வாகனம் வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஹெலிபாட் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி, அங்கிருந்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு 3 கிலோமீட்டர் பிரயாணம் செய்து ராமேஸ்வரம் திருக்கோவிலுக்கு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதற்கு முன்னதாக ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் வழிபாடு மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுப்பிரமணிக்கு தெரியும், அந்த மியூசிக் போடுங்க. சாலையில் இருமரங்கிலும் பாஜக தொண்டர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எப்படி ஸ்ரீரங்கத்தில் வரவேற்பு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஏற்பாடாகி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அக்னி தீர்த்தத்திலையும் 22 தீர்த்தங்களையும் புனித நீராடுகிறார் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் திருக்கோவிலில் பிரார்த்தனை மேற்கொள்கிறார். அங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளும் கூட ஏற்பாடாக இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.